Hello friends, welcome back to my channel. என் பேர் இக்பால். பலூன் நீங்கள் வந்து சின்ன வயசில் நிறையா வாங்கியிருப்பீங்க, விளையாண்டுருப்பீங்க. அந்த பலூன் தொடும் போது அதில் ஒரு பவுடர் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா? பலூனில் விளையாண்டுக்கிறப்ப கையில் வந்து ஒரு பவுடர் மாதிரி சாஃப்டாக ஒரு இது இருக்கும். அது என்ன அப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? புதுசாக நம்ம மோல்டு வாங்குகிறோம் இல்லையா, சிலிகான் மோல்டு. அந்த மோல்டு கூடமே நீங்கள் வாங்கினது அப்புறம் அதை இப்படி நல்லா தடவி கையை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பலூனில் உங்களுக்கு இருந்த அந்த ஃபீல் வந்து இதுலேயுமே இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, ரப்பர், சிலிகான் இந்த மாதிரி பொருளில் வந்து மேலே அந்த ஷைன், அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மேபி ஒரு பவுடர் அது. இதை வந்து புதுசாக நீங்கள் எப்பயுமே என்கிட்ட வாங்கினாலுமே இல்லை மற்ற கடையில் ஆன்லைனில் எங்கே வாங்கினாலுமே மோல்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா சிலிகான் மோல்டு ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சோப் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்கின உடனே ஆர்வக்குள்ளாரில் வாங்கின புது மோல்டில் அப்படியே நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து உங்கள் சோப்பில் ஆட் ஆகும். அது எந்த மாதிரி கெமிக்கல்ஸ், எந்த மாதிரி பவுடர் என்னன்னு நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ டீட்டெயில்ஸ் தெரியாத ஒரு பொருளை வந்து நம்ம ஸ்கின் கேருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் செய்யும் போது அது கூட ஆட் பண்ணி செய்கிறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக ஒரு பேட் கெமிக்கலாக இருந்தால் நம்ம ஸ்கின்க்கு வந்து பாதிப்பு கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஆர்டரில் மோல்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அது காட்டுறதுக்காக வீடியோ செய்யலான்ட்டு உட்காந்தேன். ஸோ கை வந்து நிறையா மோல்டு எல்லாம் கை வச்சு பேக்கிங் எல்லாம் பண்ணுறதுக்காக ரெடியாக உட்காந்துருந்தேன் இல்லையா. அந்த பவுடர் ஃபீல் வந்து எனக்கு அந்த பலூன் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு குயிக்காக காட்டிடுறேன். இந்த மாதிரி மோல்ட்ஸ் அல்லது சோப் செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்சஸ் அல்லது அத்தர், பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் போய் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு லிஸ்ட் மாதிரி அனுப்பி பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மும்பையில் இருக்கிறேன். ஸோ என்கிட்ட இருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து உங்கள் லொக்கேஷனுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி பெங்களூர் நிறைய இடத்துலேருந்து எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. ஸோ இங்கேருந்து நான் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா 3 to 4 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் டிஸ்பேச் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறேன். ஸோ டிஸ்பேச் ஆனதுக்கப்புறமா ஃப்ரம் மும்பை டு உங்கள் லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு மேபி 5 days அப்ராக்சிமேட்லி ஆகலாம். ஸோ ஓவரால் பேமெண்ட் பண்ணி 5 to 10 டேஸ்க்கு டைம் வந்து எடுக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நிறையா பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு 2 days 3 days சார் ஆர்டர் பேமெண்ட் பண்ணிட்டோம், பொருள் வரல அப்படின்ட்டு ஒரு பதற்றத்துலேயே வந்து நிறையா பேர் எனக்கு வந்து நிறையா மெசேஜஸ் போடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ வாங்க என்னென்ன ப்ராடக்ட் இன்றைக்கி ஆர்டரில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோப் ஃப்ரேக்ரன்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மோல்டுக்கு போகலாம். 30 கிராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓஷன் ப்ரீஸ், ஒயிட் மஸ்க், துளசி, சாண்டல் எக்ஸ்ட்ரா, நீம், மெடிமிக்ஸ், லிரில் இதெல்லாமே வந்து 30 கிராமில் இருக்குது. அடுத்து 100 கிராமில் டவ், லெமன், சந்திரிகா, மெடிமிக்ஸ், ரோஸ், ஆலோவேரா, நீம், பியர்ஸ், சாண்டல், மைசூர், ஆலோவேரா இதெல்லாமே வந்து 100 கிராமில் இருக்குது. பின்னாடி பார்த்தோன்னா ஆலோவேரா 200 கிராம், டவ் 200 கிராம், லிரில் 250, மைசூர் சாண்டல் 250, மைசூர் சாண்டல் 200, லாவெண்டர் 200, ரோஸ் 200, ஆக்வா கூல் 250. ஸோ இந்த ஃப்ரேக்ரன்சஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து டோட்டலாக ஆர்டர் வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக மோல்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மோல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்று பார்க்க வந்து வெளியே எடுத்து சைடில் வச்சிடலாம். ஓவல் ஷேப்பில் 6 சோப் ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரி 95-100 கிராம் கேவிட்டி ப்ளஸ் உள்ளார வந்து ஒவ்வொரு மோல்ட்லையுமே, அதாவது ஒவ்வொரு கேவிட்டிலையுமே ஒவ்வொரு டிசைன் இருக்கும். ஸோ இந்த மோல்டு ஒரு ஆர்டரில் இருக்குது. டவ் சோப் இருக்கு இல்லையா, அந்த சோப் ஷேப்லேயே ஓவலில் ஒரு 90-95 கிராம் சைஸில் சோப் வரும். 6 சோப்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் 6 கேவிட்டி மோல்டு. அடுத்து ரெக்டாங்கிளில் 100 கிராம் பார், 6 கேவிட்டி மோல்டு, 6 சோப் செய்யலாம் ஒரே நேரத்தில்.
ஒவ்வொரு கேவிட்டிலையுமே டிசைன்ஸ் இருக்கும். 100 கிராம் சோப் பார் இது. நெக்ஸ்ட் 70 to 75 கிராமில் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இந்த மோல்டு இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் உள்ள சோப் உங்களுக்கு வரும். 9 சோப் ஒரே நேரத்தில் செய்யலாம். இதுவுமே இது வந்து 85 கிராம் அப்ராக்சிமேட்லி ஒரு 85-90 கிராம் வரும். சர்க்கிள் 9 சோப் ஒரே நேரத்தில் செய்யலாம். இந்த மாதிரி 2 மோல்டு ஆர்டர் இருக்குது. ஹார்டின் ஷேப்பில் 100 கிராம் கேவிட்டி 6 சோப்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் டோட்டல் 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஒரே மோல்டில் 16 சோப் 16 சோப் செய்யலாம். சர்க்கிள் டெப்த்து நல்லா இருக்குது. இந்த சோப் பார்த்தோன்னா இதுவுமே சர்க்கிள் தான், ஆனால் இதில் வந்து டெப்த்து கம்மியாக இருக்கும், சர்க்கிள் பெருசாக இருக்குது. இதில் சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, டெப்த்து நல்லா பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட சேம் வால்யூம் தான் வரும், சேம் வெயிட்டு தான் வரும் சோப்புக்கு. இதில் வந்து 16 சோப் ஒரே நேரத்தில் செய்யலாம். இந்த மோல்டில் 9 சோப் ஒரே நேரத்தில் செய்யலாம். இந்த மோல்டு 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக.